அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி திருதியை திதி பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீங்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்கள் பெறலாம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 12க்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரமாகும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். விரயங்கள் சுபவிரயமாக மாறும் வாய்ப்பு உண்டு. கல்விக்காகவோ கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ சொந்த முயற்சி வெற்றி பெறும். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண்பழி அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை சுக லாபாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. ஜீரண தொல்லைகளும் இனம் புரியாத கவலைகளும் மேலோங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்க இயலாது. குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழல் உண்டாகும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டு முயற்சியில் தாமதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவர் செவ்வாய். அவர் பங்குனி 24ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவர் செவ்வாய். அவர் ஏப்ரல் 7ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறார். இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை உயரும். நினைத்ததை நினைத்தபடி செய்ய இயலாது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை சந்திக்கும். வாகன மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புலரும். உத்தியோக
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இலாகா மாற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். ஏப்ரல் 10ஆம் தேதி மீண்டும் மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குவதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். மேலும் குடும்பத்து பெண்களாலோ அல்லது அந்நிய வெளி பெண்களாலோ பிரச்சனைகள் உண்டாக நேரிடும். பெண்களால் மனதில் நிம்மதி குறையும். பெண்களானால் குடும்ப ஆண்களாலோ அல்லது வெளி நபர்களாலோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதனால் குடும்பத்தில் குழப்பமும் நிம்மதி குறைவும் உண்டாகும். சிலர் தங்கள் மன கற்பனையால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிரமங்களை உண்டாகும் போது கிரகநிலை சரியில்லை என்றும் எதிரிகள் ஏதோ செய்து விட்டார்கள், அதனால் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் சிரமங்கள் தடைகள் குழப்பம் என்று மனதில் பயம் உண்டாகி அதுவே நோயாக மாறி உடல் பலத்தை நலத்தை கெடுத்துக் கொண்டு இருக்கும். குடும்பத்தில் உண்டாகும் சிரமம் கஷ்டங்களை கடவுள் தீர்த்து வைப்பார் என்று எண்ணி இந்த ராசிக்காரர்கள் கடவுள் பக்தி அதிகமாகி புண்ணிய யாத்திரை கோவில் ஸ்தலங்களுக்கு ஊராக அலைந்து கொண்டு இருப்பார்கள். சிலர் விரதம் பூஜை குலதெய்வ வழிபாடு என எதையாவது செய்து அதனால் பணத்தை விரயம் செய்து வைத்து விடுவதால் சனி பகவான் தாய்க்கு தாய் வழி பாட்டிக்கு மூத்த சகோதரிக்கு சிரமம் கஷ்டம் நோய் தாக்கம் உண்டாக்கி மருத்துவ செலவு செய்ய நேரிடும். சிலர் தாய் தந்தையை விட்டு பிரிந்து வாழ நேரிடும். குழந்தைகளின் கல்வி செலவு கூடும். அவர்கள் நினைத்தபடி கல்வியை தர சிரமமாகும். பொதுவாக நன்மைகளையும் தீமைகளையும் கலந்தே அனுபவித்து வாழ நேரிடும். வீட்டில் ஆண்கள் பெண்களுக்கு அடங்கி போகும் சூழ்நிலைதான். பெண்கள் வீட்டில் ஆண்களுக்கு அடங்கி அவர்கள் பேச்சை கேட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைதான். அடங்கி வாழுங்கள். கணவன் மனைவி இருவரும் தான் சொல்வதுதான் சரி என்று கௌரவம் பார்த்து வாழ்ந்தால் குடும்பத்தில் அமைதி இருக்காது. ஒருவர் பேச்சை கேட்டு ஒருவரை ஒருவர் மதித்து வாழுங்கள். வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். பிறர் குடும்ப பிரச்சனையில் தலையிடாதீர்கள். தலையிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரும். உங்கள் குடும்பத்தில் பிறர் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார்கள். சனி பகவான் தான் இருக்கும் ராசியில் இருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்வையிட்டு பலன் தருவார். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11வது ராசியான ரிஷபத்தை பார்க்கப்படுகிறது. ரிஷபம் சுக்கிரனின் ஆட்சி வீடாகும். சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாகும். 11வது ராசி லாபஸ்தானம் என்பதால் நல்ல பலன்களையே தரும். குடும்ப கௌரவம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். குடும்ப சொத்துக்களில் சுமூகமான பாக பிரிவினைகள் செய்து கொள்வீர்கள். வீடு வாகனங்கள் ஆபரணங்கள் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். மனைவியால் நன்மைகள். மனைவி வழி உறவுகளால் உதவியோ வேறு ஆதரவுகளையோ அடைவீர்கள். வருமானம் கூடும். அதனால் மகன் மகள் பேரன் பேத்திகள் என குடும்பத்தினருக்கு செலவு செய்வீர்கள் அல்லது அவர்கள் எதிர்கால வாழ்விற்கு சேமித்து வைப்பீர்கள். திருமண வயதில் மகன் மகள் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இதுவரை வராது என்று நினைத்திருந்த பணம் சொத்து இப்பொழுது ஏதாவது ஒரு வகையில் லாப நட்டமின்றி கைக்கு வந்து சேரும். சனியின் 6ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கும். 2ஆம் இடம் சிம்ம ராசியில் பதிகிறது. சிம்மன் சூரியனின் ஆட்சி வீடாகும். சனி சூரியன் தந்தை மகன் உறவு என்று ஜோதிட நூல்களில் கூறப்படுகிறது. இருந்த போதும் சனிக்கு சூரியன் பகை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த பார்வையால் சில சிரமங்களை அடைய நேரும். தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தந்தைக்கு சிரமம். நோய் காட்டும் மருத்துவ செலவு உண்டாகும். தந்தை மகன் பிரிந்து வாழ நேரிடும். அரசு உயர் அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகும். அரசு வேலை உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்த சிலருக்கு அரசு பதவி கிடைக்கும். சிலர் தங்கள் தந்தை செய்த பதவியை அடைவார்கள். தந்தையால் உதவியை பெற்று சில தொழில் தொடங்குவார்கள். குடும்பத்தில் வயதானவர்கள் தங்கள் வாரிசுகளால் உதாசீனப்படுத்துவார்கள் அல்லது தனக்குத்தானே அப்படி நினைத்துக் கொள்வார்கள். மனதில் விரக்தி உண்டாகும். சிலருக்கு தான் பெற்ற பிள்ளைகளே தான் மதிக்கவில்லையே என்ற மன வருத்தத்துடன் வாழ்ந்து வருவார்கள். அரசு தனியாரிடம் வாங்கி கடன் தொல்லைகள் உண்டாகும். சனியின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10வது ராசியாக மிதுன ராசி உள்ளது. மிதுன ராசியின் அதிபதி புதனாகும். உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கு புதன் கிரகம் பகை கிரகம். அதே போன்று தற்போது சனி இருக்கும் மீன ராசிநாதன் குருவிற்கும் புதன் பகை கிரகமாகும். இந்த 10ஆம் பார்வையாலும் நீங்கள் பெரிய நன்மைகளை அடைய முடியாது. 10வது மிதுன ராசி தொழில் வியாபாரம் வாணிபம் பைனான்ஸ் வட்டி தொழில் வங்கி
கூலிப்பணி போன்று பணம் வரவு செலவுகளை குறிக்கும். சனி புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கு பகை கிரகம் என்பதால் பணம் சம்பந்தப்பட்ட வகையில் கஷ்டம் நஷ்டம் உண்டாக்கும். கடன் கைமாற்று பணம் பிறருக்கு கொடுத்தால் திரும்பாது. கூட்டு தொழில் வியாபாரம் தராது. பின் விளைவுகளை சந்திக்காமல் மனம் போன போக்கில் எதையும் செய்து வைத்து கையில் உள்ள பணத்தை விரயம் செய்ய வைத்து கரைத்து விடும். வீடு மனை பிளாட் இவைகளின் பிரச்சனை உண்டாகும். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம்: இம்மாதம் திங்கட்கிழமை தோறும் ஹயக்ரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.